हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं 96 के पोस्ट इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। ऐसा लगता है कि एक मूवमेंट से निकलकर दूसरे मूवमेंट में शिफ्ट हो जाना। वो एक सच तो नहीं बिल्कुल डिनाई कर सकती थी, एक टाइम पे वो राम को पसंद करते थे। और वो सच आज उनके सामने है। और दिल्ली में चल रहा है दो चीजों को लेकर। प्रेजेंट ये है कि उनकी शादी हो चुकी है, उनकी एक बच्ची है, इसलिए शायद इतना होल्ड बैक कर रही है। लेकिन स्टिल मुझे लगता है वो पूछ के ही रहेंगी कि उन्होंने शादी क्यों नहीं की। एक रिंग भी नहीं बजनी थी उन्होंने। ராம் கிளம்பிட்டியா? சொல்லு சொல்லு, எது வேணுமா? இல்ல, எங்க இருக்க? ஜானு, ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? भाई साहब, உன்னை எங்க விட்டணும் அங்கேயே தான் நிக்கிறேன். तो वो वही डायलॉग गाड़ी में वही बैठे हुए बैठे हैं। वहीं पे। भाई साहब, உன் கூட பேசணும்னு நினைச்ச தப்பா? சாரி. 22 வருஷம். मूड और उनका पूरा बिहेवियर ही चेंज हो गया अब। தேங்க்ஸ். ஜானு, இப்போ சொல்லு எங்க போலாம்? उनकी बहन का फोन आ गया। சுபா சுபா சுபா. சுபா, எங்கடா இருக்க? இந்த கிண்டி கிட்ட. அவளை இறக்கி விட்டியா? இறக்கி விட்டு போயிட்டு இருக்கேன். எதுவும் சொன்னாளா? இல்லையே, அம்மாவை பத்தி கேட்டா. அப்புறம் அதுக்குள்ள எதுவும் பேசல, ஹோட்டல் வந்து அப்படியே இறக்கி விட்டு கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? சரி, நீ ஒண்ணு நினைச்சுக்காம போய் பாடு. என்ன? சரி, ஓகே. காலையில கூப்பிடுறேன். ஓகே. अब उन्हें कॉल आया। ஹலோ, எங்கடி இருக்க? நான் ரூம்ல இருக்கேன். காலைல எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 5:50. எங்க இங்க இருந்து திருச்சி போய் போறியா? ஆமா, இங்கேருந்து திருச்சி, அங்கேருந்து சிங்கப்பூர். சரி, நீ ரீச் ஆனதும் கூப்பிடு. என்ன? சரி, அட்லீஸ்ட் மெசேஜா தான் அனுப்பு. சரி, கண்டிப்பா. ஓகேடி, பை. वही है दोनों के दोनों। क्या कंफर्मेशन क्योंकि दिया है सबको उन्होंने पता सब। था कि ये दोनों இப்போ एक சொல்லு दूसरे எங்க को போலான்னு. पसंद है। சும்மா எங்கேயாவது போ. சும்மா எங்கேயாவதுனா தெரியல, நீயே சொல்லு. என்ன ஏன்டா கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? எங்கேயாவது போ. ஏய், நான் ஏதோ தைரியத்தில் சொல்லிட்டேன் வான்னு. நான் எங்கேயும் போனதில்ல, நீயே சொல்ல எங்கே போகலான்னு. சலூன் போலாமா? सलोन
சலூனா? सलून और जिस तरीके से நெசபாக் மார்க்கெட் உள்ள போனீங்கன்னா இந்த ரோடு அப்படியே லெஃப்ட்ல கருவாகும். அங்க ஒரு கவட்டை வரும். भी भाई அந்த கவட்டால ரைட்ல போணும். குறுக்க பேசாதீங்க. அப்புறம் நான் பேசுறது பண்ணி காதுல விழும். அந்த கவட்டால ரைட் போனீங்கன்னா ரெண்டாவது ரைட்டு. அங்க ஒரு கார்ப்பரேஷன் பேங்க் வரும். அதே ரோட்ல மூணாவது வீடுங்க. பெல் அடிச்சீங்கன்னா புசு புசுன்னு ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கும். ஓனர் பொண்டாட்டிங்க. ஆமா. தண்ணியா செக்கச்சவேல்னு இருக்கும். நெசபாகத்தில் தண்ணி அப்படிதான் இருக்கும். கண்ணாடி மாதிரி தண்ணி வேணும்னா கேக்கு நகர் வலசரவங்க தான் பார்க்கணும். முடி வரீங்க வெட்டினியா? இல்ல நான் அப்புறம் பேசுறேன். ஒரு பிரச்சனை ஓடுது, காலைல பேசுறேன். முன்னாள் தெரியுமா? அப்படியே சொல்லுவேன். தாடி பேச ஒன்னா சேர்த்து முன்னாள் தெரியும் சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல எங்க அப்பா இவனை கூப்பிட்டு வந்து ஒட்ட வெட்டுமாரு. இவன் வீட்டு வெட்டுமா. மெட்ராஸ் வந்து புதுசுல தஞ்சாவூர் பஸ்ஸை பார்த்தா போதும், சோகமா மூஞ்சி தொங்க போட்டிங்க வந்து உட்காந்துப்பான். இருக்கு பைய சொல்லுமா எப்படி வெட்டணும்? ரஜினி மாதிரியா, கமல் மாதிரியா, அஜித் மாதிரியா, விஜய் மாதிரியா, சூர்யா विजय மாதிரியா? अजित அது सूर्या भाई साहब அங்கிள் 10th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரியே வெட்டணும். नो अभी इस उम्र में 10वीं कक्षा वाला अभी वो शर्मा रहा है எந்த வருஷம்? 94. ஓஹோ 94 ஆமா. கண்டிப்பா தாடி मुझे भी तो இருக்கணும். कटवाना ம் नहीं यार எங்க வரீங்க? கரடி மாதிரி இருக்கு, செதுக்க டைம் ஆகும். உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஓகே. உட்காரு. திரும்படா. ஆ. பாதி வெயிட் குறைஞ்சிச்சுடா. आधा वजन कम कर दिया और फिर बाल झड़ने की वजह से हेयर कलर भी करवाया ஐ கண்ண மூடடா. ओ भाई साहब वो हेयर स्टाइल वैसी है जो बचपन में थी, और मुझे कटाते हैं उनके शायद मुंह नहीं दिखा रहे. ஓகேவா? बिल्कुल वो वैसे ही लग रहे हैं உங்களுக்கு ரெட்டை ஜடை போட்டோம். ஐயோ எனக்குலாம் வேணாம். சரி கடையை காலி பண்ணுங்க, சாத்தணும். நீ வெயிட் பண்ண வரேன். யார் நினைச்சு ஏய், பேசுறீங்க? சும்மா ஒண்ணு நடிக்கல, எல்லாம் புரியுது போ. எந்த புரியுது? புரியுது போப்பா. அதான் என்ன புரியுது? ஆ. पूरा लुक ही चेंज कर दिया. लेकिन बहुत अच्छा लग रहा है हाँ सच में போலாமா? ஷர்ட்டை கழட்டு. ஆ? அதான் உள்ள டிஷர்ட் போட்டிருக்கல, கை வச்ச டிஷர்ட் தானே, அப்போ கழட்டு. இல்ல நான் டேய் கழட்டுடா. ओ 10th क्लास वाले राम को இது देखना எப்படி இருக்கு? चाहिए. இது இல்லாம தாடியும் சட்டையும். என்ன ஜானு? ஏய், என்ன? ஏய் ஜானு என்ன? ராம் ஆ. ஐயோ வர்ஜன் ओ भाई கன்னி பையனடா நீ? அடிச்சிக்கருமா? அதுக்கு நீ இப்படியே கேட்ப? அப்படியாடா? ஏய் சிங்கப்பூர் போய் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. முதல்ல போ. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. டைம் ஆச்சு, முதல்ல கிளம்பலாம், இங்கிருந்து வா. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சட்டை கசங்குது. ஆ. சட்டை அப்ப சொல்லு, நான் என்ன கேட்டாலும் மழுப்பிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களோ? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? அதான் ஏய், எது வந்தாலும் கார்ல போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் ஜானு. போ. टी-शर्ट खराब कर दिया. இங்க வந்து நில்லு. இப்ப சொல்லு. சரி சொல்லி தொலைக்கிறேன். காட் ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. ஜானு இதெல்லாம் சத்தியமா கூட ஜானு. புழுகாண்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள நல்லா யோசிச்சு வச்சிருப்ப. ஜானு என் மேல சத்தியம். ओ भाई இப்ப சொல்லு. साहब
अब तो उनको सच बोलना पड़ेगा उनको तो बड़ा मजा आ रहा है हाँ। फिर के ले रही हूँ ஆமாம் நான் வர்ஜின் தான் ஜானு. அடப்பாவி, இது பாரு, நீ வற்புறுத்தி கேட்டேன், நான் சொல்லிட்டேன், அதோடு விட்டணும். ஏன்டா? ஏன்னா அனுமாருக்கு வேண்டுதல். முதல்ல வண்டியில் இரு. எப்படிடா? இப்போ என்னன்ற நீ? ஓ, துரைக்கு ரோஷ் வேற வருதோ? எருமை, என்ன வயசாகுது உனக்கு? தயவு செஞ்சு டாப்பிக்கை மாற்ற, எனக்கு ஒரு மாதிரி பப்பிஷியமாக இருக்கு. சரி, அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையும் லவ் கூட பண்ணலையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதானே பார்த்தேன். உண்மை வெளியே வருது பார். என்ன? இல்லடா, உன்ன மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்படி மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரி? எந்த மாதிரி? டேய், நீ ஒரு ஆம்பளை நாட்டு கட்டடா. ஏ, உங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லையா? சரி சரி, சிரிச்சது போ. கதைக்கு வா. சாருன்னு ஒருத்தி இருந்தா. ஃபுல் நேம்? சாருமதி. ஆ, காலேஜில் ஜூனியர். நல்ல பொண்ணு, பார்க்க அழகாக இருப்பா. காலேஜ் படிக்கும்போது எந்த அறிகுறியுமே தெரியல. படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணா. பேசலாமான்னு கேட்டா. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். செம்ம கடுப்பாயிட்டா. உனக்கு ஓகேனா சொல்ல, வீட்டில் அம்மா போட்டு பேச சொல்கிறேன்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல? அவள் சொன்னது எனக்கு புரியுது. சரி, என்னதான்டா சொன்ன? நான் என்ன சொல்ல? எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னேன். அவன் என்னை விடுற மாதிரி இல்லை. வேற வழி இல்லை, உண்மை சொன்னேன். என்னன்னு? உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா, மூச்சு வாங்கினா, கிளம்பி போயிட்டா. 3 மாதம் கழிச்சு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சா. அப்புறம் கால் பண்ணா, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன், கட்டாயம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா. நீ போனியா? என்ன இருந்தாலும் அவள் என் மேலே ஆசைப்பட்ட பொண்ணு, பாவம். நான் போனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, போல. அன்னைக்கு ஏன் நீ சொல்லாம கொள்ளாம போயிட்ட? ஏன் நீ அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க கூட வரல? ஒண்ணுமே புரியல எனக்கு. யார்கிட்டயும் கேட்கவும் முடியல, ஆனா உன்னை மறக்கவும் முடியல. படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. 12th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். எங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோங்கிற பயத்தில் டிகிரி ஒழுங்காக முடித்தேன். அப்போ கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா உன்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கினேன். யாராவது உன்ன மாதிரி கருப்பா உயரமா இருந்தா அது நீயா இருக்குமோன்னு பின்னாடிலாம் போய் ஏமாந்துருக்கேன். இது போறாதுன்னு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் 2 மாசத்துல எனக்கும் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு அக்கா மேல இருந்த வெறுப்புல என்னால் எதுவும் பேசக்கூட முடியல. பேசியிருந்தாலும் என்ன சொல்லியிருக்க முடியும்? நான் 10th கிளாஸ் வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் இப்போ எங்க இருக்கான்னு கூட தெரியலன்னா. ஆனா கல்யாணத்து அன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்துருவேன்னு என் மனசு சொன்னுச்சு. இப்போ சொன்னா ரொம்ப ஓவரா இருக்கும். மேடையில் உட்காரும் போது கூட நீ எங்கேயோ மண்டபத்தில் தான் இருக்க, சினிமாவில் வர மாதிரி தாலி கட்டுங்கன்னு சொல்லும்போது நீ திடீர்னு எழுந்து என் ஜானோ என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுவேன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. கல்யாணம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது உடனே ஞாபகத்துக்கு வருது என் 10th ஸ்டாண்டர்ட் கே ராமச்சந்திரன் மோகன் தான்.
என்னடா? சார் டைம் ஆயிடுச்சு, கேட்ட போட்டணும். சாரி ராம். இதெல்லாம் ஏதோ ஒரு நாள் உன்னை மீட் பண்ணா சொல்லணும்னு நினைச்சது. நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் இதெல்லாம்? அதான் கொட்டிட்டேன். நான் ஏதோ ஒன்று குத்தி காட்டுறேன்னு நினச்சிக்காத, ஓகே? ராம், இல்லை இல்லை, உன் காலேஜுக்கு வந்தது, உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாதா? நீ எப்போ வந்த? சும்மா சொல்லாத ராம். ये कैसे हो सकता है? வந்தேன் ஜானு. விளையாடாத ராம். நிஜமா வந்தியா? ये गए थे उनसे मिलने, फिर कैसे हो कि 22 साल तक मिले ही नहीं? हाँ, शायद ऐसा हो सकता है कोई इनको मिलाना नहीं चाहता हो। मिसअंडरस्टैंडिंग। ஒரு நிமிஷம். இது செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா பேசணும்? லவ் மேட்ரா? ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சிஸ்டர். ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறாங்க, நடுவில் கேப் ஆகி போச்சு. லேடிஸ் காலேஜாக இருக்குது, இல்லைன்னா நாங்களே கூட மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். இதுக்காகவா மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம் சிஸ்டர், 2 பேரும் கூட படித்தவங்க தான். உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஹெல்ப் பண்ணுறேன், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வராது சிஸ்டர். ஜஸ்ட் அவங்கள பார்த்து ஒன்ஸ் பேசணும், அவ்வளோதான். ப்ளீஸ். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? எஸ், ஜானகி. ஒரு உனக்கு தெரியுமா? தெரியல. டேய், எதுக்கும் அவள் அப்பா பேரையும் சேர்த்து எழுதுறா. கீதா நம்ம நேரத்துக்கு 2 ஜானகி தேவி இருக்க போகுது. अब लिख के दिया इन्फॉर्मेशन बाद में। நீ கிளம்பு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கே ராமச்சந்திரன். के रामचंद्रन, लेकिन नाम बताया। हाँ हाँ हाँ, எங்கடி போற? तो उस समय वो उनको मिलने आए थे ना। हाँ, मुझे लगता है जैसे यही कंप्यूटर कर रही थी तब। यही कोई गड़बड़ हुई है। हाँ, मतलब कॉलेज के वक्त सेकंड ईयर में थी तब क्या है ये सब। बिल्कुल। லைப்ரரி போய் புக் எடுக்கலாம்னு இருக்க. ஜானகி தேவி. நான் தான். உங்களை பார்க்க ஒரு பையன் கீழே வந்து நிக்கிறாங்க. वहाँ पे खड़े तो என்ன லவ்க்கு தூதா? இதுக்கு தான் காலேஜுக்கு வரியா? படிக்கிற என்ன இல்லைன்னா சொல்லிடு, நானே பிரின்சிபல்கிட்ட கூட்டிட்டு போய் டிசி வாங்கி தரேன். उन्होंने ए, नाम नहीं बताया। இன்னொரு தடவை இப்படி எவனாவது சொன்னான்னு வந்து நின்று तो उनको ऐसे मैसेज आते ओह, होंगे यार। तो उनको नॉर्मल लगा है। वो मैसेज भी उनको नहीं दिया उन्होंने, शायद वो உங்களை इतने எட்டி सालों बाद उनको பார்த்துட்டு सही से கண்ணா पहचान नहीं பின்னான்னு रही है திட்டிட்டாங்க. बियर्ड की वजह से। என்னன்னு தெரியல. ஒரு வேளை நீங்க நேர்ல பார்த்து பேசியிருந்தா சரியா இருந்திருக்குமோ என்னமோ. उनमें मिसअंडरस्टैंडिंग ही हुई है। शायद। இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ம். நான் இனிமேல் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க. டேய், எதுக்கு அவசரப்படுற? இது வெளியே வரட்டும், நேராக பார்த்து நான் பேசிக்கிறேன். 3 வருஷத்தில் என்ன வேணா இருக்கலாம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கு. டேய், இதுக்காக அவட இவ்வளோ தூரம் வந்தோம்? उस लड़के ने भी बहुत अच्छी एक्टिंग की है। சாரிங்க, உங்கள் பேரை கூட கேட்கல. வசந்தி. தேங்க்ஸ் வசந்தி. ஏறா. भाई साहब,
अब उन्हें वो गिल्ट होगा। मिलने आए फिर भी मिली नहीं। எந்த ரூம் அவங்க? चप्पल ओ ஜானு இல்லை 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 நான் வரல, நான் இங்கே தான் இருக்கேன், பெட்ரூம் வெளியே தான் இருக்கேன். ஜானு ஜானு நீ ஓகே தானே? ஜானு 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 சரி சரி சத்தியமா நான் உன்னை அன்னைக்கு பார்க்கலடா। शायद वो देखा ही नहीं उन्हें। हाँ कि पागल। ஜானு पागल। मतलब उन्हें देखा ही नहीं और நெக்ஸ்ட் கிளாஸ் புரிஞ்சுதா? லைப்ரரி போய் புக் எடுக்கலாம்னு இருக்கேன், நீயும் வரியா? ஜானகி தேவி நான் தான். பேர், உங்களை उन्होंने नाम பார்க்க नहीं ஒரு लिया, பையன் इस वजह கீழே से வந்து सारा நிக்கிறாங்க। प्रॉब्लम है। ओ अच्छा किसी और को देख के वो भड़क गए, ये फॉलो कर रहा और था उन्हें। दूसरा लड़का उनके पीछे था, तो उस समय उन्होंने उनको नहीं देखा। ये फॉलो कर रहा था उन्हें। इसलिए उन्होंने वो हाँ। गलत डिसीजन लिया। என்ன லவ்க்கு தூதா? இதுக்கு தான் காலேஜுக்கு வரியா? இன்னொரு தடவை இப்படி எவனா उसका गुस्सा निकाल दिया। ஓங்கி அரைஞ்சிருவேன். இப்படி சேராம தான் போகணும்னா அப்புறம் எதுக்கு? பாவம், என்னால நீயும் எப்படி? முதல்ல நான் எப்படி நம்பினேன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு? हाँ ये भी तो बात है। என்ன இருந்தாலும் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு வந்திருக்கணும், அவசரம். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாம் மாறி இருக்கும். उसने नाम ही नहीं दिया, वो नाम भूल गई। नाम भूल गई, एग्जैक्टली। இப்போ எதுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? பேசாமல் உண்மை நம்பிட்டு இருந்தே உண்மையாக இருந்துடலாம். ஆனா நீயும் என்ன நினைச்சிட்டு இருந்த, எனக்காக வந்தேன்றதெல்லாம் தெரியாமலே போயிருக்கும். இந்த கஷ்டத்துலயும் அது ஒரு ஆறுதல். அதென்ன கூட இருக்கும் போதெல்லாம் இல்லாம விட்டுட்டு போய் 3 வருஷம் கழிச்சு வந்து சொல்லணும்னு ஒரு ஞானோதயம். ஆக்சுவலாக எல்லா நாளுமே தோணும், ஆனால் ஏதாவது ஒன்று வந்து தடுத்துரும். நம்ம வந்து ஜான் அளவு கலராக இல்லை, ஜானு மாதிரி நமக்கு பாட்டு பாட வரல அப்படிலாம் தோணும். அன்றைக்கி என்னன்னு தெரில, இன்றைக்கே சொல்லேன் செத்துன்ற மாதிரி. என்றைக்கும் இல்லை தைரியம் வேறு. டக்குன்னு அன்றைக்கே கிளம்பி உன் காலேஜ் வாசல் வந்து நின்ட்டேன். கேட்கணும்னு நினச்சேன். நான் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? நீ மெட்ராஸில் தானே இருந்த? அது எதுக்கு ஆள் வச்சுருந்தேன். அப்பா உனக்கு என்ன நடந்தாலுமே எனக்கு தெரிஞ்சிடும். எப்போயாவது பார்க்கணும்னு தோணுச்சா கிளம்பி தஞ்சாவூர் வந்துடுவேன். நீ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னோட பின்னாடியே வந்துட்டு பக்கத்தில் வந்தால் மட்டும் ஒழிஞ்சுப்பேன். என்ன
நீ எனக்கு பதிலாக வேறு ஒருத்தரை பார்த்துட்டு தான் கோவப்பட்டங்கிற விஷயம் தவிர மற்ற எல்லா விஷயமும் இந்த ஐயா பிள்ளைக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்க சொல்லு பாப்போம். ஏதாவது தப்பா விட்டுடுச்ச? உன்னோட 10th மார்க் வந்து 886 +2 மார்க் வந்து 990. உன்னோட பர்த்டேக்கு வாங்க என்னோட பர்த்டேக்கு போடுவோம். இஷ்டத்து வந்து முருகன். நான் அவரோட பண்ண நீ பாட்டு பண்ண உன் தமிழ் எடுத்து படிக்க முடியும். ஆனால் உங்கள் அப்பா உனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபீஸ் கட்டு வந்தார். அது தெரிஞ்சு நீ என்னால் சாப்பிடாம இருந்தால். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இல்லை அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். சாரி. 1990 டைஃபாய்டு வந்தது, 2000 ஜாண்டிஸ் வந்தது. ரெண்டுமே எக்ஸாம் முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி வந்தது. அப்புறம் நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி சுட்டுமில்ல வச்சுட்டு பிரதீப் சுற்றுனா விளங்காத ஒருத்தன் அவன் கூட அடிச்சு யாரோ ஒருத்தங்க வாயிலாம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அது கூட போலீஸ் கேஸ் வச்சுல அவன் நான் தான் அடித்தேன். ओ भाई साहब நான் தான் அடித்தேன். அன்னைக்கு தேதிக்கு உன்னை என்ன தவிர ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஆனுவல் டேக்கு ஃபஸ்ட் டைமாக புடவை கட்டு வந்தேன். ராமர் கலர் புடவை வந்துருமோன்னு பயம் ஒரு பக்கம், ஆனால் எல்லாரும் உன்னையே பார்க்குறாங்கன்னு ஒரு வெக்கம் ஒரு பக்கம். எப்படி இருந்து தெரியுமா? இன்னொரு வாட்டி பண்ணு. अच्छा अच्छा அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தில் உன்னை நான் புடவையில் பார்த்தேன். வாடாமல்லி கலர். वो शादी में गए थे उनके। நீ நினச்ச மாதிரி உன் கல்யாணத்தில் வந்தேன் ஜானு. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் நான் இருக்க முடியல. அந்த மண்டபத்தில் இருந்து அந்த சத்தத்தில் இருந்து என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டிட்டேன். उन्हें लग रहा था कि वो शादी में आए और वो सच में थे। वहाँ पे ये बहुत ज़्यादा शॉकिंग मोमेंट था यार। तो दोस्तों फर्स्ट टाइम मुझे ऐसा लग रहा है कि मेरे पास कोई वर्ड्स नहीं है इस मोमेंट को डिस्क्राइब करने के लिए, क्योंकि अब तक जो स्टोरी चल रही थी दोस्तों वो सडनली उस मोमेंट के लिए जब वो बताते हैं कि मैं शादी में था और मैं वो देख रहा था और उन्होंने एग्जैक्टली बताया कि उन्होंने कौन से कलर की साड़ी भी पहनी थी। भाई साहब मतलब क्या था ये। इतने सालों तक राम और जानू जो थे वो दूर थे, बट राम को कहीं ना कहीं जानू की हर एक चीज के बारे में इंफॉर्मेशन थी। वो कब बीमार पड़ी थी, उसके मार्क्स क्या थे, और वो किस टाइम पे पैनिक हो गई थी, जॉन्डिस कब हुआ था, सब जानते थे राम जानू के बारे में। और वो उनमें से जो लड़के उनके पीछे लगे थे उनको एक को मारा भी है उन्होंने। सब पता था, बट जानू को ही नहीं पता था कि राम है उनके पीछे, राम को उनके बारे में सब इंफॉर्मेशन है। Exactly. और इतने सालों बाद ये सारी बातें जो है वो अब एक दूसरे को बता रही है, जब सारी चीजें जो है बदल चुकी है उनके बीच में। बिल्कुल। और मुझे लगता है दोस्तों उनके लिए वो वेडिंग वाला डे जो है वो ज़्यादा पेनफुल था, क्योंकि उन्होंने बताया कि जब तक उन्होंने नॉट नहीं बांधी तब तक वो वहाँ खड़े थे कॉर्नर में, ये सब कुछ देख रहे थे। और सेम सिमिलर टाइम जब वो गाड़ी के पास खड़े होते हैं और वो सोच रही थी कि राम जो है वो आएंगे और उनको लेकर जाएंगे, तो कहीं ना कहीं दोस्तों यहाँ पे एक मोमेंट था कि वो शायद उनको ले जाते थे तो स्टोरी कुछ अलग ही रहती थी। और सब कुछ हुआ एक मिसअंडरस्टैंडिंग की वजह से। वो जब जानू को मिलने राम जाते हैं उनके कॉलेज में, एक लड़की के जरिए मैसेज भेजना चाहते हैं कि चलो राम तुमसे मिलने आया है,
बट जानू को कहीं ना कहीं मिसअंडरस्टैंडिंग हो जाती है कि जो लड़का उनके पीछे पड़ा है ये लड़की उसी का मैसेज लेके आई है। हाँ। और वो लड़की जो है ना वो नाम नहीं लेती नाम है भूल जाती है रामचंद्रन के इवन इवन वो जो उनके हाथ में जो चिट्ठी चिट्ठी दी देती होती है है। वो भी वो उनको नहीं देती, तो वो बिल्कुल, लड़की की तो- बहुत बड़ी गलती थी तो वहाँ। उस वजह से वो मिसअंडरस्टैंडिंग होती है और वहां पे जानू देखती भी नहीं है राम खड़ा है वहां पे, वो उसी क्योंकि लड़के को हाँ क्योंकि वो लड़का इतने दिनों से उनके पीछे पड़ा होता है। सोचो अगर उस वक्त उन्होंने राम को देख लिया होता तो क्या होता। और इसी चीज का उन्हें पछतावा भी होता है कि शायद उस दिन उन्होंने राम को देख लिया होता है तो सारी चीजें अलग होती है आज। लेकिन भाई साहब मतलब वो लास्ट वाला मोमेंट में अभी भी प्रोसेस कर रहा हूँ, मतलब क्या क्या बनाया है उसे, मतलब जिस तरीके से सर ने एक्टिंग की है, मैम ने एक्टिंग की है, मतलब अमेजिंग यार। वो सीन इस मूवी का मुझे लगता है सबसे एलिवेटिंग सीन है और सबसे रेयर। ऐसी चीजें नहीं देखने को मिलती यार आजकल मूवीज में, जिस तरीके से सर ने वो डिलीवर किया है। अमेजिंग, हैट्स ऑफ है इस मूवी के लिए। अभी भी मूवी बाकी है, कई कई मूवी की एंडिंग तो ऐसी चीज़ों पे हो जाती है, और एंडिंग में इन्होंने रखा क्या है मैं अभी भी सोच के परेशान हूँ। मतलब ऐसा क्या बाकी है और दिखाना कि वो दोनों अभी भी साथ में नहीं थे, अब तक साथ में नहीं थे। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज़ पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों 96 के नेक्स्ट पार्ट में। बाय।